வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு நடத்திய போராட்டமும், அந்த போராட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கொடும்பாவியை எரிக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்த நிகழ்வும், அதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டு கொண்டு சென்ற நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தேன். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கிளிநொச்சி மக்கள் மீது மிக காட்டமாக கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய விடயமும், வைத்தியர் அர்ஜுனாவின் இந்த கருத்துகள் அந்த மக்கள் மத்தியிலே எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய நிகழ்வும், வைத்தியர் அர்ஜுனாவுடைய வாக்கு சதவீதங்கள் சரிய தொடங்கிவிட்டது என்று அரசியல் சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எதற்காக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க களம் அமைத்திருக்கிறார்கள்? இது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மக்களை இழிவாகவும் ஒருமையிலும் பேசி அவர்களை இகழ்ந்துரைத்தாரா என்கின்ற கேள்வி இரண்டாவதாக இருக்கின்றன. இது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய அந்த செய்தியின் சாராம்சத்தில் நாம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. இரண்டாவது ஒரு விடயம் இருக்கிறது. அனுரா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய கருத்து. ஒரே நேரத்தில் அமெரிக்காவின் விமானமும் ஈரானின் போர்க்கப்பலும் இலங்கைக்குள் நுழைவதற்கான முயற்சிகளை எடுத்தது. ஆனால் இலங்கை அனுமதி கொடுக்கவில்லை என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் ஈரானும் அமெரிக்காவும் இலங்கையை மறைமுகமாக தங்களுடைய போர்த்தளங்களாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்களா? அதன் பின்னணியில் அமெரிக்காவோடு இலங்கை போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரு காரணமாக இருந்ததா? இந்த கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இதனை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். முதலில் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக கிளிநொச்சியில் ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டம், அர்ஜுனா அவர்கள் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார், பொய் பிரச்சாரங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார், தான் பேசுவதுதான் சரி என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணங்கள் இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அந்த பைத்தியத்தை எப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினார்களோ என்கின்ற கருத்துகளோடு அவருடைய உருவப்பொம்மையை கொடுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் களம் அமைத்தார்கள். இதனை மையப்படுத்தி நான் ஒரு காணொலியை கூட உங்களுக்கு வெளியிட்டு இருக்கின்றேன். அந்த அமைப்பை சார்ந்தவர்களை வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய வார்த்தைகளில் வசைபாடி இருக்கிறார். அப்படி வசைபாடிய நிகழ்வு ஒட்டுமொத்தமாக கிளிநொச்சி மக்களை வைத்தியர் அர்ஜுனா மிக இழிவாக பேசிவிட்டார் என்கின்ற கருத்துக்குள் கொண்டு சென்று விட்டது. கிளிநொச்சி பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு இருந்ததா? நாடாளுமன்ற தேர்தலின் போது கிளிநொச்சி மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார்களா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது வாக்களித்தார்கள். 3000 வாக்குகள் பதிவாகி இருந்தன. அப்படிப்பட்ட மக்கள் எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க வேண்டும்? இந்த எதிர்ப்பின் பின்னணியில் ஸ்ரீதரன் என்கின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்கின்ற கோஷம் மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் பார் உரிமம் பெற்றிருக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்கள் மீது மிக காட்டமான கருத்துக்களை பதிவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா. அப்பொழுதே ஸ்ரீதரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே ஒரு பனிப்போர் ஆரம்பித்து விட்டது. அதன் பின்பு தொடர்ச்சியாக இருவருமே கருத்து மோதல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிடக்கூடிய கருத்துகளில் ஸ்ரீதரன் அவர்களுடைய உண்மை முகம் எது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை வெளியிட்டு அரசியல் களத்தில் பெரும் புயலை எழுப்பிக் கொண்டே இருந்தார். எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு பாடம் கற்றுவைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுமலோடு காத்திருந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துகளும், அதனால் அந்த சங்கம் வெகுண்ட விடயமும் அவருக்கு சாதகமாக போய்விட்டது. எனவே ஸ்ரீதரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான போராட்டத்தை வடிவமைத்ததாகவும், அவர் வடிவமைத்ததை உள்வாங்கிக் கொண்ட போராட்டக்காரர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கொடும்பாவியை எரிப்பதற்கான களங்களை எடுத்ததாகவும்,
அதனை பொறுக்க முடியாத வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக இழிவாக கிளிநொச்சி மக்களை இகழ்ந்து பேசினார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கக்கூடிய காணொளியில் நான் கிளிநொச்சி மக்களை இழிவாக பேசவில்லை, என்னை எதிர்த்து போராட்டம் என்ற களத்திற்கு சென்றவர்களைத்தான் பொய்யான தகவல்களை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி என்னை அவர்கள் அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற வேகத்தில் சென்றதின் காரணமாக அவர்களுடைய இன்னொரு முகத்தை தான் நான் எடுத்து வைத்தேனே தவிர எனக்கு 3000 வாக்குகள் அளித்த மக்களுக்காக இல்லை, மக்களை நான் விட்டு கொடுக்கவில்லை. ஸ்ரீதரன் அவர்களும் டக்ளஸ் அவர்களும் தான் இந்த போராட்டமும் எனக்கான எதிர்ப்பலைகள் உருவாவதற்கான களங்களை உருவாக்கி வைத்ததிலும் அவர்கள்தான் பிரதான காரணமாக இருக்கிறார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சீறி இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் அரசியல் களத்தில் சற்று வருத்தமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் முதல் செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர். இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படியாவது இலங்கையை இந்த போரில் மறைமுகமாக இறக்கி விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா செயல்பட்டதின் விளைவுதான் போர் விமானங்களை இலங்கைக்குள் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அனுமதி கேட்டது என்ற செய்தி வருகின்றது. அதே வேளையில் ஈரானை பொறுத்த மட்டில் ஈரானும் தன்னுடைய போர்க்கப்பலை எப்படியாவது இலங்கைக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்ததின் பின்னணியில் கூட மறைமுகமாக இலங்கையை போர்த்தளத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான். எனவேதான் அனுரா அவர்கள் இந்த கருத்தை எடுத்து வைத்த பொழுது இலங்கையை சந்தேக பார்வை பார்க்கக்கூடிய ஒரு களத்தோடு உலக நாடுகள் இலங்கையை திரும்பி பார்த்திருக்கக்கூடிய களங்கள் இங்கு நமக்கு புரிகின்றன. தற்பொழுது நாம் இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது முதலில் இந்தியாவில் பயிற்சிக்காக வந்த ஒரு ஈரானின் போர்க்கப்பல் அது அங்கிருந்து இந்தியாவின் அந்த கடற்பரப்பு வழியாக வருகின்ற பொழுது இலங்கையின் அருகாமையில் வருகின்ற பொழுது அது உதவி கேட்கின்றது, உங்களுடைய நாட்டுக்குள் நுழையலாமா என்று. அப்பொழுது இலங்கை மறுத்து விடுகிறது. ஆனால் அதன் பின்பு அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் வந்து அந்த ஈரானின் போர்க்கப்பலை அழித்து விடுகிறது. அதில் 80 பேர் மரணத்தை தழுவி விடுகிறார்கள், 30 பேர் உயிர் காப்பாற்றப்படுகிறார்கள். இது ஈரானுக்கு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எனவே தன்னுடைய தாக்குதலை அது அதிகப்படுத்தியது. இதே வேளையில் இன்னொரு கப்பலும் இலங்கையின் கடற்பரப்பில் வந்து பழுதடைந்து விட்டதாக நின்று உதவி கேட்கக்கூடிய அந்த சூழலில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் 2 இலங்கைக்குள் வருவதற்கு அனுமதி கேட்டிருக்கக்கூடிய விடயம், இதன் பின்னணியில் ஏதோ ஒரு தாக்குதலுக்கான திட்டம் இருந்ததா, அல்லது அந்த 2 போர் விமானங்களும் இலங்கையில் இருந்து ஈரானுக்கு தாக்குதல் செய்வதற்கான களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டி இங்கு வந்து நின்றதா? இந்த கேள்விகள் எல்லாம் எழும்ப தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அனுரா அவர்களை பொறுத்தமட்டில் நாங்கள் அணிசாரா நாடு, இரு நாடுகளுமே எங்களுக்கு நட்பு நாடுகள், இரு நாடுகளும் எங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவேதான் இரு நாடுகளுடைய அந்த இராணுவம் சார்ந்த நகர்வுகளை எங்களுடைய நாட்டுக்குள் அனுமதிக்கவில்லை என்று எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியில் திட்டமிட்டு இலங்கையை மறைமுகமாக போர்த்தளத்தை நோக்கி நகர்த்துகிறதா அமெரிக்கா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அதற்கு காரணம் அமெரிக்காவும் இலங்கையும் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். பாதுகாப்பு விடயத்தில் இரு நாடுகளும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் சாராம்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நகர்வுகள் எடுக்கப்படுகிறதா? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.